அனைவருக்கும் காலை வணக்கம். முக்கியமான விஷயம் வந்து இன்றைய நாளில் இலங்கை தாய் திருநாட்டின் எங்களுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி, இதை நீங்கள் லைவ் அடிக்கிறால் ஏதாவது மீம் அடிக்கிறதா அடிக்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்குரிய வாழ்த்துக்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தமிழ் மக்கள் சார்பில் யாழ்ப்பாணத்திலிருந்தும் கிட்டத்தட்ட 26,000 நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்திலிருந்து வாக்களித்த மக்களுடைய சார்பில் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுறோம். நாங்கள் வந்து தமிழராக இந்த முறையும் பிளவிட்டுட்டோம் அந்த சூஸ்ல. பட் அதில் 26,000 பேர் நாங்கள் வாக்களிச்சிருக்கிறோம். ஸோ எங்களுடைய ஜனாதிபதிக்கு முதற்கண் வாழ்த்துக்கள். ரெண்டாவது விஷயம் வந்து நாங்கள் வந்து முக்கியமாக வாழ்த்து தெரிவிக்க வேண்டியவர்கள் வந்து என்னுடைய தமிழ் மக்கள். அதாவது வந்து அனுரகுமார திசாநாயக்கருக்கு வந்து வாக்களித்தேன். நான் முதலாவது வந்து என்னுடைய தெரிவுகள் வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யலாமா, அல்லது சஜித்தை தெரிவு செய்யலாமா, அல்லது எங்களுடைய அரியநேந்திரன் அவர்களை தெரிவு செய்யலாமான்னு சொல்லி யோசித்து கொண்டிருந்த நேரம் ஓப்பனா வந்து எல்லாரோடையும் கதைக்கினான். ஸோ உங்களுடைய நான் ஒப்பீனியன் கேட்டிருந்தேன். நான் ஜனாதிபதி ரணில் இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை போய் சந்திக்கலாமா என்று பொது கருத்து கேட்டிருந்தேன். நீங்கள் என்னென்ன விஷயம் கதைக்கணும் உங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் இருந்த எதிர்கட்சி தலைவர், முன்னாள் எதிர்கட்சி தலைவர் நினைக்கிறேன் சஜித் பிரேமதாஸ் அவர்களோட போய் கதை கேட்கலையும் அவருடைய ஆடியோக்குள்ள உங்களுக்கு நான் வெளிப்படையா போட்டிருக்கேன். ஸோ இந்த வரைக்கும் என்ன குறை கூற இல்லாத ஒரு ஒன்றிரண்டு ஆட்கள், ஒரு 100 பேர் அவர்கள் வந்து இப்ப வரைக்கும், அதாவது வந்து 2-1 எப்பவும் தூட்டி கொண்டு தான் இருப்பான். முக்கியமா நான் சொல்ல வந்தது அந்த 26,000 27,000 மன்னார்ல இருந்து வந்து அதிகூடிய வாக்குகள் வந்திருக்கு. அதே நேரம் திருவோணமலையில இருந்து வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்திருக்கு. ஒரு தெரிவுகள் இல்லாத சமூகங்களை மாட்டினா பிறகு இவங்களோட அரசியல் தெரிவுகளை வந்து சின்ன பின்னமா தமிழரசு கட்சி உடைச்சா பிறகும் ரணில்கிட்ட போறதா, சஜித்த போறதா, அன்னரத்த போறதான்னு சொல்லி எங்களோட சமூகம் அதே நேரம் ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு தேவையில்லாத ஆணி ஒன்றை கொண்டு வந்து சங்கு என்று சொல்லி நிறுத்தின பொதுமக்கள் வந்து குழம்புகிற அளவுக்கு வந்து நிறுத்தின நேரங்கள்ல வந்து தமிழருக்கு வாக்களிக்கும் சொல்லி ஒரு இனோவிரோதமான வாக்குகளை வந்து நான் கூட யோசிச்சிருக்கேன். தமிழருக்கு வாக்களிப்பேன். நான் கூட அரசியல்ல வந்து ஒரு புதியவன். ஸோ அரசியலை படிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை. MBBS MSc நினைக்கிறேன் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதெல்லாம் படிச்ச ஒருத்தனுக்கு அரசியல் படிக்கிறன்றது கஷ்டம் இல்லை. ஆனால் ஒரு இதே சொத்தியோட நின்று அரசியல் செய்யறாலும் கொஞ்சம் கஷ்டம்ன்றது எனக்கு விளங்கிட்டு, அதாவது வெளிப்படையா நாங்கள் கதைக்கைகளையும் உண்மையில கதைக்கைகளையும் வந்து அது சரியான கஷ்டம்ன்றது விளங்கிட்டு, பட் நான் அதுல இருந்து மாற மாட்டேன். என்னுடைய அடையாளமே நான் ஒரு ஓப்பனா இருக்கணும்ன்றதுக்காக தான். ஸோ அதில் மாற மாட்டேன். ஸோ என்னுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் புதிய பிரதமர் அவர்களுக்கும் அதே நேரம் புதிதாக கேபினெட் அமைச்சர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அதே நேரம் வந்து வாக்களித்த சிங்கள பெருமக்களுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் வந்து தமிழர் சார்பில் வந்து அனுரகுமார திசாநாயக்க வந்து தெரிவு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்த விஷயம் நான் சொல்றேன். நாங்கள் ஒரு எல்லாரும் என்ன கேட்டதுன்னு சொன்னால், நீங்கள் அனுரகுமார திசாநாயக்கவோட போய் உங்களுடைய அரசியலை செய்வீர்களா, அல்லது நீங்கள் தனி அரசியலை செய்வீர்களாண்டு. எங்களுடைய அரசியல் இதுவரை காலமும் தேசியம் என்ற ஒரு கோட்பாட்டுகளிலிருந்து செய்யப்பட்ட அரசியல் என்றதால அரசியலுக்குரிய அங்கீகாரம் வந்து சரியா கிடைக்கல. அதாவது வந்து நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நாங்கள் கழுதைகள் சொல்லி வடக்கு கிழக்கு கழுதைகள் வந்து மேப்பில் இருக்குன்னு சொல்லி போடுகின்ற அளவுக்கு நாடே திறந்து என்னோட ஓடு நிக்கல. நாங்கள் கழுதைகள் மாதிரி நிக்கிறோம் வந்து எங்களுடைய சகோதர இன மொழி பேசுகிற மக்கள் வந்து எங்களை கேலி கூட்டா பாக்குற அளவுக்கு எங்களுடைய தமிழர்களுடைய பழைய அரசியல் தலைமைகள் எங்களை கொண்டே விட்டிருக்கிறார்கள். ஸோ அது பற்றியும் நீங்க சிந்திக்கணும். அதே நேரம் வந்து இப்ப அனுரகுமார திசாநாயக்க வந்து அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து அறுதி பெரும்பான்மை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அதால வந்து அவர் யாழ்ப்பாணத்திலையுமே அவருடைய கண்டஸ்டன்ஸ், அதாவது வந்து போட்டியாளர்களை நிறுத்தலாம். ஸோ அது சம்பந்தமாக நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரம் பஃப்ரா, அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிங்கப்பூர் ஜனாதிபதி லீ குவான் யூ வந்து முதலாக உருவாக்கிய கட்சி வந்து பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி PAP. அதுதான் வந்து கசையடி கூட கொடுத்திருக்கிறது. அதாவது வந்து நாடாளுமன்றத்துல அங்கீகரிக்கப்பட்ட குற்றம் செய்யற சிறு குற்றம் செய்யறவர்களுக்கு வந்து கசையடி
அரசியலமைப்பை கொண்டு வந்த லீக் வாங்கியுண்ட இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். ஐயா அவரால் கொண்டு வந்து என்னோட புத்தகம் கொண்டு வந்து வாசிங் அப்படின்னு சொல்லி அதுல சிங்களத்திலையும் தமிழ்லையும் இருக்கு. அவர்களையும் என்ன புத்தகம் தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல சாவச்சேரி வைத்தியசாலை கொடுத்திருந்தவர். அன்றைக்கு நான் கோயிலில் சாவச்சேரி வைத்தியசாலை இருந்து தந்ததை அந்த புத்தகங்களை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அதிலிருந்து நான் கவரப்பட்டதால வந்து பீப்புள் ஆக்ஷன் 4 ஃபண்ட்ஸ் பிஏபி என்றதை மாற்றி பிஏஎஃப்ன்றதை அதோட நாங்கள் அது ஒரு இதாக இருக்கணும் பண்ணுறதுக்காண்டி டாக்டர் ராமர்ச்சுனா அதோட பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி ஆஃப் டாக்டர் ராமர்ச்சுனா பஃப்ரான்றதை வந்து நாங்கள் வெகு விரைவில் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அதுக்குரிய மெம்பர்ஷிப் வந்து அதுக்குரிய ஜாப்புகள் எழுதப்பட்டு கொண்டிருக்குது. அதுக்கு அதனுடைய கலர் வந்து கொடியினுடைய கலர் வந்து கருப்பு பெரும்பான்மைத்தனமாகவும் சிவப்பாகவும் இருக்கும். கருப்பு எங்களுடைய கரும்புலிகளை வந்து ஞாபகப்படுத்தும். அதே நேரம் வந்து அவர்கள் வெடித்து தருகிற போது அந்த பீப்பிள் அங்கு வந்து சிவப்பா இருக்கும். வறுமை நிறம் சிறப்பா இருக்கும். அதில் ஒரு சொட்டளவுல மஞ்சளும் வெள்ளையும் இருக்கும். வெள்ளை என்றது ஒரு வைத்தியனாக என்னுடைய வெள்ளையுடைய இருக்கும். பெரும்பாலான வந்து என்னுடைய லோகோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லோகோ வந்து நாங்கள் விரைவில் வெளியிடுவோம். ஸோ அதே நேரம் எங்களுடைய கட்சியில வந்து மயூரன் அதாவது வந்து மயூரன் வந்து செயலாளராக இருப்பார். மக்கள் வந்து எங்களோட கட்சியில சேர்க்கலாம். எங்களோட கட்சியில வந்து எனக்கு தான் வயசு கூட வந்து இருக்கொண்டு பார்க்கிறேன். ஸோ 38 வயசு குறைந்த யாருமே எங்களோட கட்சியில சேர்ந்து பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம். எங்களோட ஜாயின் பண்ணலாம். என்ன தூக்கியவர்களோட ஃபேஸ்புக்கு வேற பிளாக் பண்ணியிருக்கிறேன். நீங்க ஜோதிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்குன்னு சொன்னா நீங்க என்னோட ஜாயின் பண்ணலாம். இப்போ உங்களோட தகுதிகளுக்கு ஏற்ற உங்களுடைய வாக்குத்தலங்களுக்கு ஏற்ற பாராளுமன்ற தேர்தலையும் அதே நேரங்களில் வந்து மாகாண சபை தேர்தலையும் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் உங்களை வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். சேம் டைம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எங்களுடைய கட்சிகளில் வந்து நாங்கள் பெண்களை இணைக்கிறதுக்கு முக்கியமாக யோசிச்சிருக்கிறோம்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் இப்போ இருக்கிற அரசாங்கத்தின் எங்களுடைய அந்தகுமார் நாயக்கர் அவர்களுடைய அரசாங்கத்தில் கூட பிரதமரை பெண்ணாக இணைத்திருக்கிறார்கள். ஸோ பாராளுமன்றத்தில் வந்து வடக்கு கிழக்குல இருந்து பெண்களின் அரைவாசி பெரும்பான்மையா அல்லது அதை விட கூடிய பெரும்பான்மையோ அதை விட சொத்து குறைந்த பெரும்பான்மையோ இருக்கக்கூடிய மாதிரி எங்களுடைய அரசியல் கட்சியில வந்து நாங்கள் அமைப்போம். அதே நேரம் உங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியா என்ற கலைச்சாக்கள் கூட தூத்து போயிருக்கிறோம். அவர்களை நாங்கள் கூப்பிடுவோம். அவர்களும் வரலாம். ஒரு சட்டவாளராக இருந்து கொண்டு அவர்கள் உதவி செய்யலாம். அதே நேரம் நான் இடையில வந்து எனக்காக உதவி செய்த தம்பி சாவச்சேரியில இருந்து அவன் என்ன பேர் அஜித்தை கூட நான் பேசி இருக்கிறேன் இடையில. ஸோ நாங்கள் அது அஜித்தா இருக்கலாம். கிஷோருக்கும் அடிச்ச நான் போல ஆன்சர் பண்ணல. மயூரன் அன்னைக்கும் அடிச்ச நான் போல ஆன்சர் பண்ணல. ஸோ அதேகளையும் விரும்பினா அவர்களும் இணைஞ்சு ஓடலாம். சாவச்சேரியில வந்து அவர்கள் வந்து என்னோட கட்சியோட இணைஞ்சு ஓடுறேன்னு சொன்னா பஃப்ராவோட இணைஞ்சு ஓடுறேன்டா பஃப்ராவோட இணைஞ்சு கொள்ளலாம். பீப்புள் ஆக்ஷன் போக்கோட இணைஞ்சு கொள்ளலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நாங்கள் இப்போ பெரும்பாலும் 99% வந்து தமிழ் தேசியத்தின் அடிப்படையாக கொண்டு தெளிவாக சொல்றேன். தமிழ் தேசியம் அடிப்படையாக கொண்ட ஒரு சிந்தனைக்குரிய அரசியலா இருக்கும். இன உணர்வு அரசியலா தூண்டிவிட்டு நாங்கள் பிரபாகரின் பிள்ளைகள் என்று கத்துவதன் மூலம் உங்களுடைய மக்களுக்கு செய்திருப்பீங்களான்றதை இந்த முறை தேர்தல் தெளிவாக சொல்லி எஸ் சப்போர்ட்டர்ஸுக்கு வந்து ஒரு நாளுமே வயசில்லை இருக்காது. அவர்கள் முக்கியமாக வந்து என்னுடைய அரசியலை எங்களுக்கு படிப்புகிறதுக்கு வந்து அரசியல் தெரிந்த பழைய முதியோர் அதாவது வந்து முதியோர் சொல்ற என்னோட சீனியர்ஸை வந்து நான் எதிர்பார்க்கிறேன். உண்மையாகவே அரசியல் வந்து நாங்கள் வந்து ஒரு கத்துக்குட்டி தான் இல்லைன்னு சொல்லல. பட் நாங்கள் மூளையை பாதிப்போம் என்று நினைக்கிறேன். அவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ஜேவிபியை பார்த்தீங்கன்னா என்பிபியை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் கூட அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து முழுக்க படித்தார்கள் தான் இறக்குவினோம். ஸோ நாங்களும் வந்து அதுக்கு ஈடு கொடுக்க விடக்கூடாது. ஸோ மயூரன் இறக்கியிருக்கேன், ஒரு இன்ஜினியர் இறக்கியிருக்கேன், ஐலண்ட் ரேங்க்ல ஃபர்ஸ்ட். அதை விட தமிழனுக்கு இருந்ததாவது ஒரு அடையாளம். சேம் டைம் நான் நிற்கிறேன். லோயர்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், எஸ்எல்ஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், பேங்கர்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம். ஈவன் ஃபேர் இனஃப் வந்து ஒரு டீச்சர் அதாவது வந்து உங்களுக்கு எஸ்எல்கியூ லெவல் ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் லெவல் தெரியும். ஸோ ஒரு டீச்சர் கூட எங்களோட இணைஞ்சு கொள்ளலாம். ஸோ படித்தார்கள் சொல்றோம் அதை தான் அந்த பார் வைத்திருக்கிறார்களும் அல்லது வந்து அந்த பரம்பரையாக கொண்ட அரசியல்கள் இருக்கிறார்களும் இல்லாம யாருமே இணைஞ்சு கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்களே தீர்மானிச்சு கொள்ளுங்க. என்னோட வந்து கலைக்கலாம். நான் எப்பவுமே ஓப்பன் புக். உங்களுக்கு எப்பவுமே சொல்லிக்க நான் ஒரு ஓப்பன் புக். மற்றது எப்பவுமே நீங்க வந்து கலைக்கலாம். நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவா சாவச்சேரி என்றால் பதிகாமம், யாழ்ப்பாணம், வேலனை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு அப்படி வந்து நாங்கள் எங்களுடைய கட்சிக்குரிய ஆதரவாளர்களையும் கட்சியின் இணைப்பாளர்களையும்
அங்கே தொகுதி இணைப்பாளர் எல்லாரையும் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். கனவேறு நாங்கள் இப்போ சூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நீங்களும் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இந்த வாட்ஸ்அப்லேயோ அல்லது என்னுடைய ஃபேஸ்புக் மெசஞ்சரில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். முக்கியமாக எங்களுடைய கட்சி வந்து ஏழைகளுக்கான கட்சிகளாக இருக்கும், பெண்களுக்கான கட்சிகளாக இருக்கும், வறுமை கோட்டுக்குள்ள உட்பட்டார்கள் இந்த கட்சியில இருக்கும். நான் எப்பவோ சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு அரசியல் கட்சியை சார்பில் வந்து யார் யார் எங்களுக்காண்டி உயிரை கொடுக்க வந்தார்களோ அவர்களுக்குரிய சகல இடங்களும் வந்து இருக்கும். ஸோ என்னுடைய சில பேர் வந்து என்னுடைய வன்னிமைந்தன் அண்ணாவினுடைய இது சமன் டிக்டாக் லைவில் வந்து கேட்டுக்கிறார்கள், பிரபாகரன் கூட படிக்கவில்லை. அப்போ நீங்கள் படிப்பவர்களை படிக்காதவர்களை இணைத்துக் கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஒரு நாளும் இல்லை. அப்படி படித்தவன் படிக்காதவன் என்ற அரசியல் செய்து வந்து மக்களை பிரிக்கிறது வந்து 1-2 பேர் இப்படி கதையில கதைச்சவன கேட்டவனை போய் பிடிக்கிறது அப்படி அண்டு இல்லை. இப்போ உங்களுக்கு கூட தெரியும், உங்களுடைய அம்மா அப்பா சொல்லியிருக்கணும் சின்ன படிப்பேன்னு சொல்லி. ஸோ அதுக்குரிய காரணங்கள் வந்து உங்களுக்கு விளங்க வேண்டும். லைவ்ல இருக்கிறேன்னு தெரியும், என்னுடைய தம்பி அடிச்சு கொண்டு இருக்கிறார். ஸோ நாங்கள் அதில் கதைக்கிறோம், அஜித் அடிச்சு கொண்டிருக்குது. நான் கதைக்கிறோம். பொலிட்டிக்கல் ஆக்ஷன் பார்ட்டி அல்ல, இது வந்து பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி. நான் மக்கள் இயக்க முன்னணி தமிழ்ல சொல்றேன்னு சொன்னா மக்கள் இயக்க முன்னணி, பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி. இதை மாறி இந்த ரீநேம் பண்ணிட்டேன், கனதரம் ரீநேம் பண்ணி கொண்டபடியா மாறி வந்துச்சு. பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி ஆஃப் டாக்டர் ராமநாதன் சொன்னா அதுக்குரிய பிரத்யேகமான ஃபேஸ்புக்ல இருக்கிற குரூப்ஸ் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதில் அட்மின்ஸ் இருக்கணும். சேம் டைம் வந்து குரூப் இருக்குது, அதில் நாங்கள் இன்ஃபர்மேஷன் போடுவோம். நாங்கள் வந்து ஒரு ஊழலற்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசியல் செய்வோம். என்னோட சேர்ந்திருக்கிறார்கள் ஊழலானாக்கள்னு சொல்லி எனக்கு தெரிவிக்கப்படுற பட்சத்துல கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறோம். பெண்கள் சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னு சொல்லப்படுகிற பக்கத்துல வந்து ஹர்ஷினி டேனியல் தேங்க்யூ, நீங்க போய் நிக்கலாம் உங்களோட பழைய அரசியல்வாதிகளோட, ஒரு பிரச்சனையும் இல்லை. பெண்கள் சம்பந்தமாக நான் பெண்களை தான் போடுவோம்னு யோசிக்க ஹர்ஷினி என்று ஒன்று வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அதுதான் எங்களுடைய, அதாவது இப்போ மயூரனை காட்டீர்கள், மயூரன் வந்து விரைவில் வருவார். நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டோம். நாங்கள் வெளிநாடுகளுக்கு போய் எங்களுடைய நிதியை சேர்க்க வேண்டியிருக்கும், அது சம்பந்தமாக நான் கதைக்க வேண்டியிருக்கும். நாங்கள் வந்து அடிப்படை நிதி தேவைகள் எங்களுக்கு இருக்குது. அதாவது வந்து எங்களுடைய கட்சி அமைக்கிறேன்னு சொன்னால் பிரச்சாரம் சம்பந்தமாகும். ஸோ யாராவது நீங்கள் நேரடியாக என்னுடைய பேரில் யாருமே காசு சேர்க்க முடியாது. நேரடியாக என்னுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய நிதி பங்களிப்பு வழங்கலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அது கட்சியின் பேரில் யார் எவ்வளவு தந்திருக்கணும்னு சொல்லி அது போக முடியாது. அந்த காசை சேர்க்கிறது நான் இல்லை. அதே நேரம் நான் என்ற காணி இருக்குது, பெரிய விழாவில் 36 தரப்பு காணி இருக்குது, அதையும் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். 36 தரப்பு 100 வருஷம் உறுதியும் இருக்கு. யாராவது வேண்டாம் தரலாம். என்னுடைய காட்சிக்குரிய காசு சேர்க்கறதுக்கு 2 கவர்ச்சி சொத்து அதுதான். ஸோ நான் அதையும் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். கணவர் உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். கணவர் உதவி செய்திருக்கணும். அந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். எனக்காக போக்குவரத்து மக்களை மறக்க மாட்டேன். இது வந்து ஒரு கஷ்டப்பட்ட எளியவர்களுடைய அரசியலாக இருக்கும். எனக்கு வந்து கஷ்டப்பட்ட ஆக்களோட போய் இருந்து கதைச்சு அவங்களோட சாப்பாட்டை சாப்பிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாம் ஆசை. என்னோட நான் வந்து இடம் வந்து எல்லா கஷ்டமும் பட்டிருக்கிறேன். தேங்க்யூ. கண்ணை துடைக்கவும் மேலாது. இவங்க கண்ணை துடைச்சேன்னு சொன்னால் இந்த டிஎல் தர்ஷனோ இருக்கிற வைத்தியர் அழுதாரன்னு சொல்லி ஒரு இதை வந்து போடுறாரு. அப்படி ஒரு கேவலமான தலையங்களை போடுற யூடியூபர்ஸும் இருக்கணும். அது மாதிரி திருப்பி அரவிந்தையும் அழைப்பு விழுக்கிறேன். நான் அரவிந்தும் வந்து சேரலாம். அது மாதிரி எனக்கண்டு கொஞ்சம் யூடியூப் நல்லபடியாக இருக்கிறாங்க. அது பிளாக்காக இருக்கலாம், மது டொட்டாக இருக்கலாம், அல்லது WT ரிவ்யூவாக இருக்கலாம். எல்லாரோட சேர்ந்து மற்ற யூடியூபர்ஸ் கனவே இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் ஒரு காலத்தில் உதவி செய்திருக்கிறேன். ஸோ இப்போ இந்த நேரத்தில் இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ஹெல்ப் மீ. உங்களுக்கு வந்து எனக்கு உதவி செய்யறதுக்கு டைம் வந்திருக்கு. நான் மீண்டும் நினைஞ்சு கொள்வோம். யாழ்ப்பாணத்தில் நிற்பேன். நான் பெரும்பாலும் வந்து அதாவது வந்து பொலிட்டிக்ஸ் போன பிறகு என்னுடைய ஜொப்பை டிசைன் பண்ணுவேன். ஸோ நாங்கள் திருப்பியும் யாழ்ப்பாணத்தில் சந்திக்கலாம். வடக்கு கிழக்கு உங்களுக்கு தெரியுவேன். 50-52 நாள் எங்களுக்கு மிஞ்சும். எனக்கு இதுவரைக்கும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி. அது வந்து குமரண்ணாவா இருக்கலாம், அல்லது வந்து உதயானையா இருக்கலாம், சாவச்சேரியில் ஹோட்டல் உதயானையா இருக்கலாம், சிறியண்ணையா இருக்கலாம், பிஎம்கன கடை. அது மாதிரி மறக்க மாட்டேன். தமிழ் பொடியன் கட்டாயம் என்னோட வஜீவன் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். அவன் செய்த உதவிகள், அவன் என்ன பற்றி எழுதின வசனங்கள், அவன் கழிச்ச வசனங்கள் வாழ்க்கையில மறக்க. சும்மா அவனோட டேஞ்சர் கூப்பிட்டு ஒரு சண்டை இன்னும் நீ திருப்பியும் சாமி கூடி கொண்டிருக்கிறேன் ஒரு கோவம். சோத்து போயிட்டவன் தெரிஞ்சும் திரும்ப அதில் நிமித்தி வச்சு கொண்டிருக்கிறேன் ஒரு கோவம். மற்றபடி ரஜி எனக்கு பிடிக்க தம்பியா இருந்தாங்க. பிறந்தது வந்து 4 அண்ணாவோட எனக்கு தம்பி இல்லை. ஸோ ரஜி இந்த தம்பி தான். அதே நேரம் வந்து இவன் எங்கட யாரு அரவிந்த்
உன்னோட ஒரு கோபம் இல்லை, யூ கேன் கம் பேக் ஆசா. உன்னோட நான் ஃபோன் பண்ணி கூட வரைக்கும் காய்ச்சி பேசினேன், அம்மாவோட இருக்கேன், பழசுகளை மறப்போம், நீ வேணுமெண்டா வந்து நீ என்னோட இருக்கலாம், இல்லை என்னை பற்றி கூட மாதிரி இருந்தால் சொல்லிடுறாங்கடா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த லைவ் வந்து ஒரு சிங்களத்தில் ஒரு ஷார்ட் லைவ் வந்து, ஸோ அதையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.